எனக்கு 2 days ஒர்க் இருக்குது. ஃபுல்லாக முடிச்சுட்டு பசங்களோட ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதாப்பா எங்களுக்கு ஆசை. எனக்கு அதான் ஆசை. பாப்பா ஆசிரமத்தில் வேலை செய்ய கண்டிப்பாப்பா கண்டிப்பாக. எப்போ வருவேன்? சரிப்பா சரி. இருக்காங்க பாப்பா பாப்பா. அப்பா ஒரு நிமிஷம்ப்பா, பெரியவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். சரிப்பா. உன் நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. ரொம்ப பசியில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயா, என்ன பேச்சு மூச்சே இல்லாமல் இருக்காரு? மூச்சுலையே. நன்றிங்க. ஆசிரமத்துக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் அங்கே இருக்கிற பசங்களை வச்சு சாப்பாடு அங்கே இறக்கி வச்சுட்டு வந்துடுங்க. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. சுந்தரப்பா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே வர சொல்கிறீங்களா? என்னாச்சு? அந்த அந்த பெரியவர் இறந்துட்டாரு. அப்படியா? சரி, நான் ஃபோன் பண்ணி தரேன்ப்பா. இந்தா நீ பேசுப்பா. என்னன்னு பார்க்குறேன். பாருங்க. இந்தாங்கப்பா, பேசிட்டேன். அஜய், அது யாருன்னு தெரியுதாப்பா? தெரியாதுப்பா, ஆனால் அந்த பக்கம் எப்போவும் நான் வந்தால் அவருக்கு சாப்பாடு கொடுக்காம போக மாட்டேன். என்னை மன்னிச்சிருப்பா. அவரை முன்னாடியே பார்த்துருந்தேன்னா அவர் யார் என்னன்னு விசாரிச்சிருப்பேன். நீ சின்ன பையனாக இருக்கும்போது அவர் தாப்பா உன்னை ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டார். அவர் யார் என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள எங்கே போனாருன்னே தெரியலப்பா. நீ அப்பப்போ கேட்டுகிட்டே இருப்ப, எங்கள் அப்பாவை பார்க்கணும், எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு. ஆனால் உங்கள் அப்பாவை பற்றி தெரிஞ்ச ஒரே ஆள் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டார் பாரு, அவர் தான்ப்பா. அதுக்கப்புறம் யார் என்னன்னு விசாரித்து அக்கம் பக்கத்தில் கேட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா எனக்கு தெரிய வந்துருச்சு. என்னை மன்னிச்சிருப்பா. அவர் தான்ப்பா உன்னோட அப்பா.